வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கோச்சிட்டு போயிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க மட்டும் நம்மளுக்கு கிண்டல் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, ரொம்ப மொக்கையாக பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து சரி பரவாயில்ல சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்திருக்கு. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் காணொலியில் பொலிட்டிக்கல் செட்டையரில் ஒரு விஷயத்தை இம்பர்சனேட் பண்ணியிருந்தாங்க. அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்தாங்க. இந்த இஷ்யூ பற்றி தான் வந்து பாரியவர்கிட்ட கேட்க போகிறேன். வணக்கம். நீக்கிட்டாங்க அப்புறம் அந்த காட்சி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் அதாவதுங்க ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டு வந்து கனெக்டிங் த பாயிண்ட் பிரெயின். ஓகே, பிரெயின் கனெக்டிங் ஸ்பைனல் கார்டு. இது எனக்கு புரியல. இது எதுக்கு ஏன் மூளை வருது, ஸ்பைனல் கார்டு வருது, அதுகளோட கனெக்ஷனை பற்றி இது எதுக்கு இதெல்லாம் வருது? இல்லை அப்பா வந்து போலீஸில் பிடிச்சி போயிட்டாங்க. அந்த டைமில் கொஞ்சம் ஏதோ கோவமாக பேசணும்னு நினச்சிருக்காரு. அந்த டைமில் உங்களுக்கு தெரியும்ல, ரெகுலராக ப்ரெஸ்ஸை சந்திக்காததுனால அவருக்கு அந்த வாய் குளறி ஏதோ வாய் குளருதா இல்லை ஒரு மேனரிசமே அதானா? அவர் மேனரிசமே தான். அதான் மேனரிசமே அதுதான். எங்கள் அப்பா சரி விடுங்க, நம்ம வந்து கலாய்க்க வேணால் நமக்கு அது வராது. ஆனால் வந்து சுதாகர் வந்து நல்ல விதமாக செய்திருந்தார், பார்த்தேன். ஆனால் அது காணோம், எடுத்துட்டாங்க. ஏன்னா வருத்தம் யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு எடுத்துட்டாங்க. சரி, ஓகே. பட் இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. இது பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சராக இருக்கார், அவரை விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது, விமர்சிக்கலாம். ஆனால் என்ன மாதிரி விமர்சிக்கணும் அப்படின்னா, அவர் செய்கிறதுல இருக்கக்கூடிய சறுக்கல்கள், அவர் செய்கிறதுல இருக்கக்கூடிய தவறுகள், அவங்களுடைய முடிவுகளில் இருக்கக்கூடிய தப்பான முடிவுகள், இவற்றெல்லாம் எடுத்து விமர்சிக்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் முதலமைச்சரை வந்து உன் எலும்பை உடச்சி அனுப்புகிறேன், உன் வாயை கிழிச்சு அனுப்புகிறேன், இந்த மாதிரிலாம் பேசுறது முதல்ல அரசியல் நாகரிகத்துக்குள்ளேயும் வராது, இது அரசியலுக்குள்ளேயும் வராது. இதெல்லாம் ரவுடித்தனம். இந்த ரவுடித்தனம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ரவுடித்தனத்தினால் பேசுகிறாங்க அப்படின்னா கட்டாயம் நடவடிக்கை என்பது எடுப்பாங்க. சில பேர் கண்டுக்காமல் இருப்பாங்க, சிலர் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா நடவடிக்கை எடுத்து தானே தீரணும். இதுக்கு முன்னாடியே எல்லா முதலமைச்சர்களை பற்றி தவறாகவும் அசிங்கமாக பேசின எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதே தான் இவங்களுக்கும் நடக்குது. இந்த ஒரு குற்றத்துக்காக கைது நடவடிக்கை இருக்கும் பொழுது நாங்கள் அந்த குற்றத்தை செய்யலைன்னு சொல்லி நீங்கள் பேசலாம். இல்லை அந்த குற்றத்தை நாங்கள் செஞ்சு, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திரும்ப இந்த சின்ன பையனும் வந்து உட்காந்துட்டு என்ன பேசுகிறாப்புலன்னா, நீங்கள் வேணால் வந்து அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா வந்து என் கூட தான் இருந்தாருலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல. இதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை, யாராவது அவரை பேச சொல்லி தூண்டி விட்டுருப்பாங்க அந்த நேரத்தில். அந்த கோவத்தில் அவங்க அப்பா உள்ளே போயிட்டாருன்னொன்னே, அந்த கோவத்தில் ஏதோ ஒரு காமெடியாக ஒரு ஸ்லாங்கில் என்னமோ கத்தி பேசி பண்ணியிருந்தாப்புல. அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு கோபி சுதாகர் இப்போ தான் வந்துட்டு இந்த கலாய்க்கலாம் கொஞ்சம், சரி அரசியல் ரீதியாக கலாய்ப்புகளை இனிமேல் கொஞ்சம் கடையை திறக்கலாம்னு சொல்லி கடையை திறந்துருக்காங்க. திறந்த உடனே கடையை மூட வச்சுட்டாங்க திரும்ப. ஸோ அதுதான் நடந்திருக்கு. எனக்கே வந்து கோபி சுதாகர் அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் செட்டையர் ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் வந்துட்டு அதனால தான் அவங்க வளர்ந்தாங்களும் கூட. அவங்க அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியலை ஒரு நகைப்புக்குள்ளேயும் ஒரு எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அவங்க அந்த அரசியல்வாதிகளோட அந்த செயல்பாடுகளை வச்சு கொஞ்சம் கலாய்ச்சது. எல்லாருமே கலாய்ச்சிருப்பாங்க. வைகோ கலாய்ச்சிருப்பாங்க, சீமான் அவர்களை கலாய்ச்சிருப்பாங்க, ஸ்டாலினை கலாய்ச்சிருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை கலாய்ச்சிருப்பாங்க, ஹெச் ராஜாவை கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த டைம்ல எல்லா அரசியல்வாதியும் கலாய்ச்சிருப்பாங்க. முக்கியமாக பவுண்டரி மீறாம அவங்களே ரசிக்கிற மாதிரி கலாய்மா, அசிங்கமா இல்லாம ஒரு கிரியேட்டிவா, ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப கேவலப்படுத்தாம ஒரு மாதிரி பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். வந்து ஒரு ஓகே வைகோவை கலாய்க்குன்னா வைகோ பார்த்தாலே அவருக்கே சிரிப்பு வரும். நம்மள மாதிரியே காமெடி பண்றாங்க. அவர் வீடியோ பார்த்தாலே சிரிப்பாரு, இதை பார்த்தா இன்னும் சிரிப்பாரு. அவர் இப்பெல்லாம் ரொம்ப கோவக்காரரா மாட்டி வயசாக முன்னாடிலாம் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ நிதானமா இருப்பாப்புல. இப்பெல்லாம் வந்துட்டு பத்திரிகையாளர்லாம் அடிக்க போறாரு, எந்திரிக்கிறாப்புல, என்னமோ பண்றாரு. சரி, ஓகே, வயசாயிருச்சுல. கோவம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றாரா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருக்குமே தான். நம்ம முடிஞ்ச ஒரு கமெண்ட்டும் கூட போடுங்க, நாங்கள் ஆட்டின்னு விடுறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ என்னன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு நாகரிகமான, அட் த சேம் டைம் நல்லாயிருக்கும். வந்து நம்ம வந்து இன்றைக்கெலாம் வந்து சில யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்ம வந்து ஹெட்செட் மாட்டாமல் பார்க்க முடியாது. பட் கோபி சுதாகருடைய யூடியூப் சேனலை நம்ம ஹெட்செட் மாட்டாமல் பார்க்கலாம், குடும்பத்தோட கூட பார்க்கலாம். யாராவது நம்ம பார்த்துட்டு சாப்பிடும்போது எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா அம்மாலாம் வந்தால் கூட ஆஃப் பண்ணியோ பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நாகரிகமாக ஒரு ஜனரஞ்சகமாக கண்டென்ட் வந்து அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதனால தான் இன்றளவுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த தனித்துவமான ஒரு இடம்ங்கிறது அவங்களுக்கு இருக்குது இந்த ஜானரில். இப்போ அவங்க சினிமாக்குள்ளெல்லாம் வந்துட்டாங்க, 2-3 படங்கள்லாம் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, வளரட்டும். இப்போ இதில் வந்துட்டு சரி ரொம்ப நாளாக வந்து அந்த கடையை மூடி வச்சுருந்தாங்க. சரி எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் செட்டையருங்கிற கான்செப்டுக்குள்ளே போவேன் நான். ஏன் அப்படின்னா திமுக ஆட்சியை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவங்க வந்து நம்ம சும்மா கலாய்ச்சோம்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது இவங்களை கலாய்க்கிறது வேற. ஏன்னா அந்த சட்டை கிழிச்சிட்டு வந்து நின்னதெல்லாம் கூட கலாய்ச்சலாம்,
அப்போல்லாம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வேணாம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க்கை உணர்ந்து அவங்க வந்து அதை செய்யவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. திரும்ப சரி இப்போ டிஎம்கே ஆட்சி போயிடுச்சு, இப்போ டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிலமை சரியாயிருக்கும், அதனால கொஞ்சம் லைட்டாக அதை ஆரம்பிப்போன்னு லைட்டாக, அதுவும் அந்த ஃபுல் ட்ரோல் கண்டென்ட்டும் முழுக்க அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயத்தில் நடுவில் வந்துட்டு ஒரு அந்த கதாபாத்திரத்தை மட்டும் கலாச்சி விட்டுருந்தாங்க. அது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, அதுவும் அஃபென்சிவாலாம் இல்லை எதுவுமே. ஆனால் அதுக்கே வந்து இவங்க டிஎம்கேவோட ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் கோபி சுதாகரை போட்டு கடிச்சிது. எந்த டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம்னா இதே கோபி சுதாகரோட வீடியோ வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு காலத்துல ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? லட்டு பாவங்கள், அந்த லட்டு பாவங்கள், இது அவங்களோட நரேஷனுக்கு கொஞ்சம் ஒத்து வர மாதிரி கண்டென்ட் இவங்க கொடுக்கும் போதெல்லாம் தூக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சமூகம் பாவங்கள், அதை ஜாதிய சம்பந்தம், அது சார்ந்த இதெல்லாம் பண்ணும்போது தூக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இது ஒரு சின்ன ட்ரோல், இது ஒன்றும் அது ஆக்சுவலா அதை ட்ரோல் பண்ணாம இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பேசின அந்த பையன் பேசினது ட்ரோல் செய்யாம இருக்க முடியுமா? அது ஒரு தனித்துவமான ஒரு வாய்ஸு, தனித்துவமான ஒரு முகபாவனை. கண்ணாடியே கண்ணுக்கு மாட்டணும், மூக்குக்கு யாரை மாட்டுவாங்களா? அவர் மூக்குக்கு தான் மாட்டிட்டு இருந்தாரு, கண்ணாடி இங்கே மாட்டிட்டு அதுக்காக கண்ணை இப்படி உள்ள விட்டு பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்தீங்களா? கண்ணாடியை தள்ளி விட்டு பார்க்காம கண்ணாடி கீழே மாட்டிட்டு கண்ணாடிக்குள்ள பார்த்துட்டு இருக்காப்புல. இல்லைங்க, ஒரு விஷயம் பண்ணா அது என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருது, சரியா? யாரு பேருன்னு சொல்லாம இம்பர்சனேட் பண்ணா புரிஞ்சுதுன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, அதனாலதான் அது வந்து அதனாலதான் அதை அவங்க ட்ரோலும் பண்றாங்க. ஒரு வினோதமா ஒருத்தர் பண்ணும் பொழுது அது பாக்குறதுக்கு நமக்கு சிரிப்பா இருக்கேங்கிறனால அதை அவங்க பண்றாங்க. அதையும் பேரை சொல்லலை, ஊரை சொல்லலை, அதே கான்டெக்ட்ல சொல்லலை, வேற ஏதோ பேசும்போது அதே மாதிரி டோன்ல பேசிட்டு போயிட்டாரு. அதை உடனே வந்துட்டு எங்களுக்கு எரியுது, எங்களால் தாங்கிக்க முடியல, இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும், அது இதுன்னு போட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்குறோம் முந்தா நேற்றுலாம் ஃபுல்லாக கோபி சுதாகரை போட்டு கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல, கொச்சையாக பேசுறது, மிரட்டுறது இந்த ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. இல்லை, மிரட்டுறது இயல்பு தான். இப்போ கோபி சுதாகருமே நிப்பாட்டினதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அப்போவே அவங்களாம் மிரட்டப்பட்டாங்க. அதே போல உங்களுக்கு இன்னொருத்தர் தெரியுமில்ல, நம்ம அந்த பிளாக் ஷிப்பு, இவர் நம்ம விக்னேஷ், அவர் என்ன பண்ணாங்க? விக்னேஷ்காந்த் அவரோட ஆஃபீஸ்க்கே போய் சுற்றி நின்று வீடியோ எடுத்தாங்க, மன்னிப்பு கேட்க சொல்லி. ஞாபகம் இருக்கா? எல்லாம் சுற்றி நிற்பாங்க, எல்லா கரவேட்டையும் சுற்றி நின்றுக்கிட்டு விக்னேஷ் அப்படி உள்ளே உட்கார வச்சு, நடுவில் உட்கார வச்சு, அவர் இப்படி கீழே உட்காந்துட்டு, கீழே இல்லை, அவர் சேர்ல தான் உட்காந்துருப்பாரு, பட் இவங்களாம் நின்றுட்டு இருக்கும்போது பார்க்குறது அப்படி தான் இருக்கும். இல்லை, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னைக்கு வேணா வேற ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கலாம். கருணாநிதி, ஜெயலலிதா ரெண்டு பேரும் உயிரோட இருந்தப்பவே வந்து தமிழ் யூடியூப்ல பொலிட்டிக்கல் ஜானர் பண்ணி எல்லாரும் விமர்சிச்ச ஃபர்ஸ்ட் ஆள் வந்து விக்னேஷ்காந்த். ஆனா அப்படி விமர்சிச்ச ஒரு ஆளை சுத்தி இருந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணனால அதுக்கப்புறம் சரிடா, இனிமேது நான் வந்து உங்களோட இடத்துக்கே நான் வந்து உங்களுக்கே நான் பணிவிட செஞ்சு நான் பாசம் போயிருவோம், நம்ம எதுக்கு நமக்குள்ள பகை, எதுக்கு இது சண்டை, இதெல்லாம் ஓகே, நம்ம வாங்க நம்ம பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த பக்கம் உதயநிதியும் இந்த பக்கம் ஸ்டாலினையும் கையில பிடிச்சிக்கிட்டு விக்னேஷ்காந்த் இன்னைக்கு என்ன இதுல இருக்கு, அடுத்த ஆட்சிக்கெல்லாம் வந்திருந்தா அவர் ஏதாவது அமைச்சர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல அந்த அளவுக்கு இல்லை, பட் அவர் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆயிட்டாருன்னு தான் நமக்கு ராஜ்மோகன் அண்ணன் கரெக்டான கப்பல்ல ஏறிட்டாரு, என்ன பண்றது. ஸோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் ஒன்றா இருந்தாங்க, ஒரே டீம். அதான். ஸோ பேசிக்காக வந்துட்டு விக்னேஷ்காந்த் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் சொல்ல மாட்டேன், சரி இவங்களெல்லாம் பகச்சிக்கிட்டு வேலைக்கு ஆகாது, இவங்களை நட்பா மாற்றிக்கிட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு எவனோ காலில் விழுருக்கு, உதயனா காலில் விழுந்தலான்னு சொல்லிட்டு உதயனாவை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாப்புல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உதயனாவோட இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ பிரச்சனையில் இருக்காரு, அவரே நம்ம இந்த வீடியோட கடைசி பார்க்க வருவோம். இன்னொரு நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யூடியூபரோட சைட்லேருந்து சொல்கிறோம், இது நீங்கள் ஃபஸ்ட்லாம் பண்ணீங்களா, இப்போயே பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்லாம் பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வரோமா, ஒரு இளைஞனாக இருப்போம், டக்குன்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தனித்துவமாக காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தொடர்ந்து அதை பண்ணுமா வேணாமா அந்த கிரியேட்டர் தான் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அவன் ஃபேமிலி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவனோட ஃபேமிலி ரிஸ்க், இவங்க ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஏய் அப்போ பண்ணீங்களா இப்போ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் ஜென்ரலி சொல்கிறேன், நம்ம அப்போ பண்ணதே இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஒரு சிலர், அதாவது நம்ம பொலிட்டிக்கல் கெரியரை எடுத்துட்டோம், அவங்களாம் பொலிட்டிக்கல் கெரியர் கிடையாது, அவங்க வந்து சினிமாவில் பண்ணணும், சினிமாவில் சாதிக்கணுங்கிற எண்ணத்தோட யூடியூப் அதுக்கு வேற அதில் டைரெக்டாக போக முடியலங்கிறதுக்காக இந்த டேர்ன் எடுத்தவங்க. அதை எடுக்கும்போது யூடியூப்பில் வந்துட்டோம்னா அப்புறம் அரசியல் உள்ளே இருக்கேங்கிறனால அதையும் கொஞ்சம் எடுத்து பேசி விட்டாங்க ஒரு ஆர்வத்தில். அப்படி தான் அவங்களாம் வந்தாங்களே ஒழிய அவங்களாம் முழுக்க பொலிட்டிக்கலி ஓரியன்டட் உள்ள பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்குள்ள இருந்து அவங்க செயல்படணுங்கிற எண்ணம்லாம் அவங்களாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு இடத்த அடையணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் போன்ற நபர்கள்லாம் அதை நோக்கி தான்
பட் அதுக்கான ஒரு பாதையில் இருக்கும்போது ஒரு லைட்டாக பொலிட்டிக்கல் அதை டச் பண்ணதுக்கு அவரை போட்டு பயங்கரமாக டச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகி ஸோ அது டிஎம்கேவோட, அதாவது டிஎம்கே இந்த சென்ஸ் இந்த ரெட் ஜெயண்ட் இந்த நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது சித்திரம் டிவியை வந்து அப்படியே மாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் அது நமக்கு தெரியல. அப்புறம் அவர் அப்படியே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. பட் இவங்க வந்து கோபி சுதாகர் வந்து எங்கேயும் அசோசியேட் ஆகலை. அவங்க வந்து பிரச்சனை வரும்போது அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் வந்துட்டு அப்படியே அந்த பிரச்சனை இவங்களால வருது, நம்ம அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு பயணிப்போங்கிற மாதிரியும் அவங்க பெருசாக யாரோடையும் பெருசாக டச் வச்சுக்கல. அப்படியே இருந்தாலும் ஒரு மாதிரி சுமூகமாக முடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சரி ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்ப நம்மளுடைய பழைய அந்த ஓஜி கோபி சுதாகரை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணதுக்கு திரும்ப போயிட்டு பாஞ்சு கடிச்சு இனிமேல் அவங்க இதை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க, இவனை கொஞ்சம் பயப்படுத்திடணும், இவங்களை போட்டு அடிச்சிடணும், ஒரு நெருக்கடி கொடுத்துட்டோம்னா அவங்க பேக் எடுப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ பேக் எடுக்காமல் அவங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பே கிடையாது அவங்க போட்டதில். ஆனால் அவங்க வந்து கட் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுறாங்க. இது எப்படி ஆகுதுன்னா, அவங்கள நான் குற்றம் சொல்றதுக்காக சொல்லாங்க, எடுத்துட்டாங்களே, இப்படி எடுத்தோன்னே இதை காரணம் காட்டிப்பார் அவங்க தப்பை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பே இல்லாத தவறாக மாறிடும். ஞாபகம் இருக்கா, சில பேர் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, இது வேற மாதிரி பொருள்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கிட்ட ஒரு ஞாபகம் இருக்கா, ஒரு காணொலியில சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்ம தப்பா நினைச்சு பேசல, அதை தப்பா பொருளுக்கு படுற மாதிரி அவங்க எடுத்து பரப்புனாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும்னு நம்ம சொன்னோம். ஞாபகம், நம்ம இப்போ கட் பண்ணோம்னா தான் அது தப்பா பேசுன மாதிரி நம்ம அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஸோ இது பேசிக்கா இதுதான் விஷயம். இவங்க தப்பாவே பேசல, அது எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ரெண்டாவது, அவங்க இம்பர்சனேட் பண்ணுறவருடைய பேரையோ ஊரையோ எதையுமே அவங்க சொல்லலை. ஸோ இவரை தான் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி எந்த கோர்ட்லையும் கேஸும் கொடுக்க முடியாது, லீகலாக இனிமே பண்ண முடியாது. இல்லீகலாக வேணால் ரவுடிகளை வச்சு மிரட்டலாம். ஆனால் ரவுடிகளோட மிரட்டலுக்கெல்லாம் கோபி சுதாகர் போன்ற நபர்கள் பயப்படக்கூடாது. அதில் வந்து அவங்க இந்த மாதிரி பின்னெடுக்கக்கூடாது, முன் வச்ச காலை பின்னெடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா பின் வச்சா நீங்கள் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கிடுறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பார்வை இந்த விஷயத்துல. நம்ம எல்லாத்துக்கும் தான் சேர்த்து சொல்லணும். அது இல்லாமல் இன்னொன்று, பொலிட்டிக்கல் சட்டையர்ஸுங்கிறது வந்து ஒரு விதத்துல பாலிடிக்ஸ் தான். அது வந்து செய்யறதுல தப்பு கிடையாது. அது ஒரு வரம்போட கரெக்டாக பண்ணணும். கெட்ட வார்த்தைகள் பேசாமல், அசிங்கமாக பேசாமல், ஆபாசமாக பேசாமல், உருவ கேலிகள் பண்ணாமல், அவங்களோட குடும்பங்களை எல்லாம் இழுக்காமல், பொலிட்டிக்கலான ஒரு கருத்தியலுக்கு அதுக்கு வந்து நகைச்சுவையோடு அதை எதிர்த்து பேசுறது தப்புலாம் கிடையாது. நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். நீங்களாம் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் பண்ண போறேங்க. எல்லாருமே போனதுல உங்களுக்கு அந்த இவர் சவுக்கு சங்கர் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எப்பா அவர்லாம் அரசாங்கத்துக்கே ஆலோசனை சொல்றாரு, அவர்கிட்ட போய் கோத்து விடுறீங்க நீங்க வேறங்க. போன இதுல அவர் எதிராக இருந்தாருங்கனால அவரை வச்சு செஞ்சீங்க. இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏங்க செஞ்சிட்டு இருக்கேன்றலங்க, ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கே பயமா இருக்கு, எந்த ரூட்ல வரீங்கன்னு தெரியல எனக்கு இப்பெல்லாம். இல்ல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அதை பேசுறோம்னா இதையும் பேசிதான் ஆகணும். விஜய் சித்து இருக்காரு, அவரோட விளாக்ஸ் நீங்க வந்து நிறைய பார்த்துருக்கலாம். இது நீங்க உங்க கண்ணில் பட்டுக்குமான்னு தெரியல. அவர் வந்து எதாச்சும் பேசிட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது, எனக்கு வந்து போன மாசத்தோட அதிகமா வந்திருக்கு கரண்ட் பில்லு, 60 ரூபா, 60,000 ரூபா ஏதோ வந்திருக்குன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணிட்டாங்க, 60,000 என்னங்க, எத்தனை ஏசிங்க போட்டுட்டு இருந்தீங்க? கமர்ஷியலா மேபி இருக்கும் போல இருக்கு. அது வந்து என்ன சொல்லிட்டாங்க, உடனே இந்த ஆட்சியில அதிகமா கரண்ட் பில் வருதுன்ற மாதிரி பாரு விஜய் சொல்றாருன்னு சொல்லிட்டு திமுக காரங்களாம் அதை வந்து டிவிகேக்கு எதிராக பயன்படுத்தி அவர் வேற ஏதோ கேஷுவலா சொல்றாரு. டிவிகேவோட அந்த ஐடி விங்ல வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஆக்சுவலா 4 ஏசிய கமர்ஷியல் கரண்ட்ல ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா 60 ரூபா வந்துடும். அப்படி 4 ஏசி இருந்தால் போதும், வந்துடும். இல்லைங்க, அவர் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தார். இன்னைக்கு அவர் நிறையா சம்பாதிக்கலாம். 60,000 இன்னைக்கும் பெரிய இது தானே. சொன்னோன்னே டிவி கேட்கறாங்களாம் போட்டு அவங்களை அடிக்கிறாங்க. ஸோ கோபி சுதாகருக்கு டிஎம்கே சைட்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே டைரக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லல, அவங்க சப்போர்ட் பண்றவங்களாம் இப்படி பண்றாங்க. சோ இல்ல, ஆனா இவர் வந்து டிவிகே கவர்மெண்ட்னால இப்படி ஏறி இருக்கும் அப்படிலாம் சொல்ல, அப்படி சொல்லாம இருக்கும்போது போய் அடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அது ஏன்னா திமுக என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி கிடைச்சவன டிவிகேக்கு எதிராக என்ன பண்றதுனே தெரியல அவங்களுக்கு. சோ பாத்தியா அவங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பர்சனாலிட்டியோட வீடியோவை போட்டு ப்ரோமோட் பண்றது. ஓ, அப்ப அதாவது விஜய் சித்துவை கலவரத்துக்குள்ள இறக்கி விட்டது டிஎம்கே. இவங்க அதாவது வெறிநாய் கூட்டம் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க, ரொட்டி துண்டு போட்ட மாதிரி விஜய் தூக்கி உள்ள போட்டாங்க. இவங்களை இவர் போட்டு கடிச்சு குதறிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நாளைக்கு வந்து விஜய் அவர்களை ஏதாவது சொல்றான் மாதிரி. ஆனா இது இது இந்த மென்டாலிட்டி என்ன மென்டாலிட்டி இது? இப்ப அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணி இப்போ டிவிகே கவர்மெண்ட் தான் வந்து விலை ஏற்றிருச்சு போயிடுச்சுன்னு. ஏன்னா போன முறை டிஎம்கே கவர்மெண்ட் பீரியட்ல இது ஒரு ஸ்கேமாவே மாறிச்சு.
பிரைஸ் கம்மியா அதாவது எல்லாருக்கும் இப்போ ஒரு 5000 ரூபா வர வீட்டுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 நம்ம பேசணுமே ஒரு வீடியோவே எடுத்து பேசியிருக்கோம். அந்த டைம்ல வந்து நிறைய சர்ச்சை ஆகிட்டே இருந்துச்சு, ஒரு கரண்ட் இஷ்யூ வந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ போன டிஎம்கேவுடைய ஆட்சியில் அந்த ஒரு இஷ்யூவே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இபி பாக்ஸ் இது எல்லாமே திரும்ப பெற்றது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்தே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த டிஜிட்டல் பாக்ஸ் பிரச்சனைலாம். அப்போ அந்த டைம் நான் உண்மையாகவே ஒரு சர்ச்சை வந்துச்சு, அந்த நேரத்தில் எல்லாரும் எடுத்து பேசினாங்க. இதுல வந்துட்டு இப்ப அவர் ஒண்ணு அவருக்கு வந்து ஒரு 60,000 பில் வருதுங்கிறாரு. டிவிகே கவர்மெண்ட்னால அது வருது. டிவிகே கவர்மெண்ட் வந்து விஜய்னாலதான் வந்து விலை ஏறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரா? கரண்ட் பில் எனக்கு இவ்வளவு இந்த முறை அதிகமா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பொருள் அவருடைய வீட்டுல ஏதோ உபயோகத்தை அதிகமா பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க வந்து ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல வந்து இன்னும் 2-3 சிஸ்டம் வாங்கி போட்டிருக்கலாம். அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, ஒரு 4 ஏசி போட்டு ஒரு ஆபீஸை கமர்ஷியல் கரண்ட்ல வச்சு ஓட்டுனீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா 40,000 50,000 பில் வந்துடும். 4 ஏசி இருந்துச்சுன்னா போதும் வந்துடும். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், அங்கே வந்து 2 ஏசி தான் 20,000 ரூபா. அது 4 ஏசி போட்டால் 40,000 ரூபா இல்லை தாராளமாக வரும். இவர் என்ன ஒரு 4 ஏசி சிஸ்டம் எடிட்டிங் அது இதுலாம் போட்டு ஏதாவது பண்ணியிருந்தாப்புல, லைட்டு கீட்லாம் இப்போ இந்த நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குலாம் லைட்லாம் சில லைட்லாம் பிரைட்டாக இருக்கும், அதுக்கெலாம் கொஞ்சம் அதிக போட்டால் வந்துடும், 60,000 வந்துடும். அது மாதிரி ஏதாவது வந்திருக்கு போல் அவருக்கு. அதை அவர் சொல்லியிருக்காரு. உடனே போட்டு இவங்க உள்ளே இறக்கி விட்டோன்னே போட்டு கடிக்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு டிவிகே உடைய தோழர்கள் நண்பர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவனாவது எவனை எதிர்த்து பேசினா போய் கடிப்போன்ட்டு அது ஒரு மாதிரி ஒரு ரேபிட் டாக்ஸ் மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படி இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியாக இருந்துட்டு அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு எம்எல்ஏ ஒரு ஆள் பார்த்தீங்களா என்னங்க எப்படி பேசி வச்சிருக்காப்புல? என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு பார்க்குறேன், ஒரு அமைச்சர் அம்மா வந்து என்னன்னா ஜட்டியோட உட்கார வைப்பாங்க. இந்த ஆளை பார்த்தா ஒரு பத்திரிகையாளரை வந்துட்டு பேசுகிறாப்புல, அடிக்க வராப்புல, கை ஓங்குறாப்புல. இது என்னன்னே சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நாங்கள் அவங்க பண்ணதே நாங்களும் பண்ணுவோம்னா அப்புறம் என்ன? இப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுதா? அப்புறம் இது என்ன? விஜய் அவர் ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொன்னார்? யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், யாராவது ஆடணும்னு ஒரு கட்சிக்காரங்களையே ஜட்டியோட உட்கார வைப்பேன்னு ஒரு அம்மா பேசுது. நாளைக்கு பொதுமக்கள் இந்த அம்மா என்ன பேசும்? அமைச்சர் இந்த அம்மா ஜட்டியோட உட்கார வைப்பேங்குது. இது என்ன? இதுதான் லீகல்? அது ஒரு அமைச்சர் நினைச்சா யார் வேணா ஜட்டியோட உட்கார வைக்குமா? அவருக்கு வந்து 100 நாள் கிட்ட தான் ஏதோ ஆகுது, அதுக்குள்ள பார்த்தீங்களா? அதுக்குள்ள இந்த ஆட்டம், இந்த கொழுப்பு, இந்த திமிரெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் மக்களுக்கு பார்க்கறதுக்கு கோவம் வருதா இல்லை, எரிச்சல் வருதா இல்லையா? அப்போ ஏதாவது நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்களா? அவங்கள பொறுப்பை மாற்றினீங்களா? அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? எந்த நடவடிக்கையும் இல்லை. இது விஜய் அவர்களுக்கு தான் கேட்குறோம், எங்கே நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்கள்? இப்போ அதே போல் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அடிக்க போகிறாப்புல ஊடகவியலாளரை. சரி அடிக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் அடிக்க வரைக்கும் இப்படி போறீங்களே? அது அடிச்சிருங்களேன், அடிச்சிருங்க பார்ப்போம். அடிக்கிற மாதிரி போனதே அடிக்கிறதுக்கு சமம். அதுதாங்க, அடிங்க ஒரு அடி. அவ்வளோ கெத்து இருக்குல்ல, போய் அடிக்க வேண்டியதானே? அப்போ என்னன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். விஜய்னாவுக்கு வந்துட்டு மக்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க, வாக்கு போட்டு உட்கார வச்சுட்டாங்க, நம்மளை யாருக்கு தெரியும், என்னன்னு தெரியும், என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா, நான் சொல்கிறேன் இந்த நபர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சு யாரும் வாக்கு போடலை. ஆனால் இனிமேது இந்த நபர்களை பார்த்து தான் உங்களுக்கே வாக்கு போடுவாங்க. புரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த நபர்களுக்கு நீங்கள் அடையாளம், இந்த ஒன்றும் இல்லாத செல்லா காசுகளுக்கு நீங்கள் அடையாளமாக இருந்தீங்க. இப்போ இந்த செல்லா காசுகள் தான் உங்களுக்கு அடையாளம். சரியா? அதனால இந்த செல்லா காசுகளை ஒழுங்கா பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா சில்லறை செதறிடும். அதான் நான் சொல்கிறேன். ரைட்டு. இப்போ இவங்களாம் வந்து ஓகே ஏதோ பண்ணாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பக்கமே வராமல் தான் உண்டு தான் வேலை, அரசியல் பக்கமே வராமல் கொஞ்சம் நாச்சும் மனசாட்சியோடு இருக்கணும். இவர் சரி ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இங்கே இருக்குன்னா இப்படி ரைட் டர்ன் எடுத்து போகக்கூடியவர். இவர்கிட்ட ஏன் பிரச்சனை எப்பவுமே போய் நிற்கிதுன்னு? பிரச்சனை ரைட் டர்ன் எடுத்து போனாரா? மனிதாபிமானம் உள்ள ஒரே யூடியூப். ஒழுங்கா வண்டியை ஓட்டி போயிருந்தா பிரச்சனை உன் பக்கம் வந்திருக்குமா? இதுதான் விஷயம். காரை ஒழுங்கா ஓட்டியிருந்தா எந்த பிரச்சனையும் உன் பக்கம் வந்திருக்காது. ஏங்க ஏற்கனவே பழைய பிரச்சனை தான் ரீசர்ஃபேஸ் ஆகி அவரை சுற்றிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் பழைய பிரச்சனையை எழுதி விடுறீங்களேங்க. பிரச்சனைகளுக்கு பேர் போனவர் தான் இர்ஃபானு. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்னைக்கு சொன்னாரோ, இன்னும் அடுத்து ஜெயிலையும் இருப்பான் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க போல. கமல் அதான் வரப்போகுது, ஜெயிலையும் இருப்பான். கமல் வந்து ஒரு மாடர்ன் வைகோன்னு நினைக்கிறேன். அவர் எங்க போய் சேர்றாரோ எல்லாம் காலியாயிடுது. நான் சொன்னேன்னா இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிம்புலாம் இனிமேல் ரைஸ் ஆகிட்டே வராப்புல. நான் என்ன சொன்னேன் அப்பவே, அந்த தக் லைஃப்ல இதோட சிம்பு முடிச்சுட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. நான் சொன்னா இல்லையா? வருவாரு, எங்க ஆள் வருவாரு. இப்படியே சொல்லிட்டு அலைங்க. ரவுடி மாதிரி ஒரு படம் நடிச்சாப்புல எங்க வந்துச்சு? ரத்த கலரோட நின்னாரு. வருமா வராதா? வருங்க. அதுக்கு மாதிரி தமிழ் முருகன் என்னென்னமோ போதே டைட்டில்லாம், அதெல்லாம் நம்பி தாங்க. தனுஷ்க்கு எங்களுக்கு ஏற்றி விடுறீங்களா? சொல்றேன் வரும் கண்டிப்பா. வந்துட்டோம், வந்தா நல்லதுதான். சரி ஓகே. சரி இர்ஃபானுக்கே வருவோமே.
இப்போ அதாவது என்னன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் வாண்டடாக மாட்டுவாப்புல. ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் வாண்டடாக மாட்டும் பொழுது அதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் தேடினீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே முழுமை பெற்று நிற்கக்கூடியவர் தான் இர்ஃபான். நான் தான் எனக்கு நானே தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாக நடந்துக்குவாப்புல. இப்போ ஆனால் வந்து இந்த இஷ்யூ ஆனதுக்கு அவர் காரணம், ஆனால் அவர் காரணம் கிடையாது. அவர் ஒரு காரணமாக இருந்து அந்த பிரச்சனையை வந்து என்றைக்கோ மூடி மறைச்சிட்டாங்க. அந்த மூடி மறைச்ச பிரச்சனையை எவனோ ஒருத்தன் சரி இர்ஃபான் மேலே எல்லாருக்கும் காண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். முடிஞ்சு போன இஷ்யூங்க, முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு போன இஷ்யூவை வந்து ஒருத்தர் ரீசர்ஃபேஸ் பண்ணி தோண்டி எடுத்து எப்படி இவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டீங்கன்னு சொல்லி கேஸை போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றமும் சொல்ல வச்சு இப்போ இர்ஃபான் மீது நடவடிக்கை என்பது எப்போ வேணாலும் எடுக்கப்படலாம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிது. மேபி மோஸ்ட்லி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அரெஸ்ட் வரைக்கும் போதான்னு தெரில, பட் ஒரு அஃபிஷியலான ஒரு நடவடிக்கைங்கிறது மேபி நடக்கலாம். ஸோ அது என்னன்னு நம்ம முழுமையாக பார்க்கணும். அப்படின்னா இர்ஃபான் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா இந்த கடந்து வந்த BMW கார்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேன். ஃபுட்டு கெட்டு போடுறது அதுல இருந்து ஆரம்பிக்கணுமா? சரி விடுங்க. சரி ஓகே. இர்ஃபான் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு ஃபுட் பிளாகரு. அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். அவர் வாயில் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அந்த கடையில் வந்துட்டு சாப்பிட்டு நம்மளாம் செத்து கூட போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற கடையாக கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் போயிட்டு உட்காந்து ஃபுட் பாய்சன் ஆகிற கடையிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய மனசு படைச்சவர் தான் இர்ஃபான் அவர்கள். இந்த சேவைக்கு அவர் ஒரு சின்ன தேவையும் அவருக்கு இருக்கிறனால வாழ்க்கையில் இந்த சேவைக்கு ஒரு சின்ன தேவையாக இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை அவர் வாங்கிக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் அவருக்கு வந்துச்சு. இதை எடுத்தோன்னே யாரும் நம்பலை. சில ஆடியோக்கள் லீக் ஆச்சு அவரோட இதில். அவர் என்ன ஆடியோனா அவர் வந்து இந்த கடை ஓனர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது. அதில் வந்து அப்போவே இதெல்லாம் வந்து இந்த ஆடியோலாம் லீக் ஆகி இப்போ 5 வருஷம் இருக்குமா, 5 வருஷத்துக்கு முன்னாடியே சில லட்சங்களில் அந்த ஆடியோக்களில் வந்து பேரம் பேசப்படும். இப்போ ப்ரொமோஷன் என்ன பண்ணால் 1 lakh ஆகும் 2 lakh ஆகுங்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கடைக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ரிவ்யூ பண்ணணும்னா, நல்லா இருக்குங்களா ரிவ்யூ பண்ணணும்னாவே 1 லட்சம் 2 லட்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகை வச்சிருந்தாரு. நீங்கள் வேற சொல்லிட்டீங்க அது எப்படினாலும் எதாவது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையும் நல்லா. ஆமாங்க. நீங்கள் ஏங்க காசு வாங்கிட்டு ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு நம்ம காசு கொடுத்துட்டு போகிற கடைக்கே நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கூட இது மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல வருது. காசு கொடுத்து சாப்பிட்ற கடையில் அவனே நமக்கு காசு கொடுத்து நம்மளை சாப்பிட வச்சானா அது இப்போ கல்யாண வீட்டில் போயிட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க? இல்லை ஜென்ரலாங்க ஏங்க இந்த லேடிஸ்லாம் பார்த்துருக்கேன் ஒழுங்காக போய் சாப்பிட்டு கம்முன்னு வரலாம்ல. நிறைய லேடிஸ் இதை வந்து சொல்லுவாங்க ஆம்பளைங்க பையன் கொஞ்சம் அப்படி இருக்கான் பொண்ணு தான் கொஞ்சம் அப்படி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விரும்பம் இல்லைங்க. மிசோஜினிஸ்டாக இருக்கிறது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியும். நீங்கள் கேட்டதே இல்லையா கல்யாணத்தில்? நான் வந்து நீங்கள் இவ்வளோ மிசோஜினிஸ்டாக செயல்படுவீங்கன்னு எதிர்பார்க்கல. எப்படி காலம் வரைவிட்டோம் பார்த்தீங்களா? ஆண்களை பற்றி ஒன்று சொல்கிறேன். தன்னோட மனைவி வந்துட்டு மற்ற பொண்ணும் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அப்படி இல்லைங்க. எல்லா ஆண்களும் அப்படி இல்லை. சில ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆமாம் ரைட்டு. பை தி வே எனக்கு கல்யாணமே ஆகல, நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க. ஸோ அது சரி ரொம்ப டீப்பாக பண்ணணும். இர்ஃபான் ப்ரோ போட்டா இருப்பாருங்க அப்படிங்க. ஸோ இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதை பற்றி பேசிட்டு இருந்தா எங்கேயோ போயிட்டோம். அதாங்க அவர் கல்யாணம் ரிவ்யூ ஆரம்பிச்சது. ஆமா கல்யாணம் பிரச்சனை அவருக்கு லைஃப்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்தாங்க, அப்புறம் அது ஏதோ என்னாச்சுன்னு தெரியல, அவர் இதாச்சு, அப்புறம் நல்லபடியா இருக்கு, குழந்தை பிறகுது. ஸோ நம்ம இந்த குழந்தை பிறகுற இடத்துக்கு வந்துருவோம். அந்த குழந்தையே இப்போ பேச ஆரம்பிச்சுட்டு அது ஒரு விலாகரா மாறிடுச்சு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ பாருங்க ஒரு ஹாப்பியான கட்டத்தில் போயிட்டு இருக்காரு, ஒரு ஃபாதரா, அந்த பாப்பா ரொம்ப அழகா இருக்கு போயிட்டு இருக்காரு. இந்த டைம்ல போயிட்டு இந்த பிரச்சனை ரீசர்ஃபேஸ் ஆகுதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான் பேசிக்கா என்னன்னா எப்போ நம்ம தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு வந்து நம்மளை சுற்றி வருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இர்ஃபான் அவர்கள். நீங்க உங்களுக்கு காமிச்சிட்டீங்க. நீங்க எனக்கும் அது மாதிரி நிறைய எல்லாருக்கும் அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி வரும். செய்த தவறுகளை வந்து திரும்ப அது வந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் விஷயம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இர்ஃபான் அவர்கள் கத்திரிக்கோளால் தொப்புள் கொடியை வெட்டி அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக செய்திருந்தார். இதில் நான் முழுக்க இர்ஃபான் மேலே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இர்ஃபான் மேலே நிறைய தப்பு இருக்கு. ஆனால் சில நிறுவனங்கள், சில ஹாஸ்பிட்டல்ஸு இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து அந்த டைம் வரைக்கும் சென்னையிலேயே நிறையா ஹாஸ்பிட்டலில் இந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இது வெளிநாடுகளில் இன்னும் நடக்குது. ஆனால் இந்தியாவில் சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி வந்துட்டு பேஷண்ட்ஸ் இல்லாத நபர்களே இவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது பண்ணக்கூடாதுலாம் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மெடிசனல் கவுன்சில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி சில தனியார் நிறுவன ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த தொப்புள் கொடி நீங்கள் வந்து வெட்டுங்க, அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கிற மாதிரியான அந்த வேலைகளை வேறு மாதிரி இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ அது வந்து இர்ஃபானோட இந்த விஷயம் வந்து அம்பலப்பட்டதுலேருந்து முடிவுக்கு வந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் மேலே சில நடவடிக்கைகள் வந்து துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இர்ஃபான் வந்து மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தேன். அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கேவுடைய ஒரு மிக முக்கிய புள்ளியில் அவர் கனெக்ட் ஆகிருந்தார். அந்த மிக முக்கிய புள்ளி அமெரிக்காவில் இருக்குது. அந்த அமெரிக்காவில் இருக்க மிக முக்கிய புள்ளி வந்து திருச்சியில் இருக்க மிக முக்கிய புள்ளியோட பினாமி. திருச்சியில் இருக்க அந்த மிக முக்கிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவுடைய மிக முக்கிய புள்ளி. ஸோ அந்த மிக முக்கிய புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, புள்ளி வச்சு நீங்கள் பாட்டு கோலம் போட்டு, அதுதாங்க அமெரிக்காவில் இருக்க புள்ளியே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து நல்ல உயரமான புள்ளி, அது புரியுதா, மிக உயரமான புள்ளி. அது வந்து ஒரு நல்ல புள்ளின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நல்ல புள்ளியிலிருந்து திருச்சியில் இருக்க புள்ளிக்கு உறவு புள்ளி இருக்கு, உறவு தொடர்புகள் இருக்கு. சரியா, பேரே சொல்லிடலாமா? எனக்கு இல்ல அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுவோம். ஒரு சீக்ரெட்டா நம்ம கொண்டு போறதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ இங்க இருக்க புள்ளி பல முக்கியமான புள்ளிகளை செஞ்சு மிக மிக முக்கியமான புள்ளிகளை அங்க கொடுத்து அனுப்புச்சு. அங்க அந்த புள்ளி என்ன பண்ணுச்சுன்னா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய புள்ளிகளை அங்க சம்பாரிச்சுது. ஸோ பிளாக்கா போனது ஒயிட்டா மாறிடுச்சு. சரியா, கருப்பா போன காக்கை வெள்ளை காக்கையாக மாறிவிட்டது. புரியுதா? புரியுது. ஸோ அந்த வெள்ளை காக்கையாக மாறி அந்த இடத்தில் வந்து இர்ஃபானுக்கு வந்து நட்பு ஏற்படுது. ரைட்டு. ஸோ அந்த நட்பு ஏற்பட்ட பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு வருது. அதன் மூலியமாக ஒரு முடிசூடா இளவரசன் இவருக்கு நண்பராகிறார். அந்த முடிசூடா இளவரசன் ஒரு நாள் தனது ரதத்தை ஓட்டி செல்லும் பொழுது அந்த ரதத்தில் வந்து சைடு வீலா அவர் ஓட்டிட்டு இருந்தார். அது நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப வந்துட்டு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, டிராபிக் போலீஸ் என்ன பிடிச்சா அந்த காசு இந்த இதெல்லாம். ஏன்டா டேய் கேட்கற ஒரு பெரிய உதவியா கேட்க மாட்டியாடா, அண்ணனை பார்த்தா உனக்கு அவ்வளவு லெவல் நீங்க தான் மனசுல நினைச்சான்னு சொல்றீங்களே, அது மாதிரி தான் பெரிய உதவியா கேட்டாரு. ஒன்றும் இல்லை, போற போக்குல ஒரு வயசான அம்மா அப்படி தட்டி தூக்கிட்டேன், என்ன பண்றது? அப்படியா தட்டி தூக்கிட்டா? எத்தனை பேர் பார்த்தாங்க? எல்லாரும் பார்த்துட்டாங்களா? சரி ஓகே, நீ என்ன பண்ணு, உன் குடும்பத்தில் யாராவது பழியாடு இருக்காளா? சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்காப்புல, என்ன என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி ஓகே, அவர் தான் வண்டி ஓட்டினாரு, மாற்றி விடு. அப்படியா? அப்போ அவர் வாழ்க்கை என்ன, உன் வாழ்க்கை முக்கியமா அவர் வாழ்க்கை முக்கியமா? சரி ஓகே, அப்போ அவருக்கு உள்ள உட்கார வைப்பீங்க. சரி உட்கார, எத்தனை நாள் உட்கார? என்ன 1 மாதம் இருப்பார் உள்ள. சரி ஓகே, ஸோ முடிஞ்சுதா அந்த கேஸு க்ளோஸு. அதுக்கு அடுத்து சும்மா இருக்கிறது இல்லை, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் விளாக் பண்ணி என் மனசு நிறைய கேசஸ். அப்புறம் அந்த தொப்புள் கொடி வெட்டுற கேஸு, தொப்புள் கொடி வெட்டின கேஸில் அது ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு. அப்புறம் கார்ல இருந்து ஜெண்டர் ரிவீல் தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஜெண்டர் ரிவீல் வேற, ஜெண்டர் ரிவீலும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. பட் அது ஒரு தனியா ஒரு சர்ச்சை, தொப்புள் கொடி வெட்டுறது ஒரு தனியா ஒரு சர்ச்சை. இதெல்லாம் ஆனால் ஒரே செக்மெண்ட்டாக நம்ம வச்சுப்போம், ஏன்னா ஷெல்ஃப்ல போட்டுப்போம் லைப்ரரி. நான் என்ன சொல்றேன், நடுவில் ஒண்ணுங்க, அது லீகலி இல்லைன்றதுனால மறந்துடுறீங்க. கார்ல போகும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்றப்போ ஒரு மனிதா அது வந்து தான் வந்து சம்பாதித்த அந்த புண்ணியத்தை அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு புண்ணியராஜா குடும்பத்தோட வந்தாரு. அப்போ அந்த புண்ணியராஜாவோட கதவு கிட்டலாம் இப்படிலாம் வந்தாங்கன்னா, இன்னும் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுற ஆள் இவங்க. ஸோ இது ஒரு பெரிய எலைட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்படி வந்து உனக்கு என்ன, நீ போய் கொடுக்கறனா எங்கேயா கொடுத்துட்டு உனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் போய் வச்சுட்டு வந்துட்டு அவன் தேவையானவங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் இல்லை, இவர் வந்து அப்படியே கொடுப்பாராம். இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த படம் பார்த்துருக்கீங்களா, அண்ணாமலை தான் நினைக்கிறேன், அண்ணாமலையா என்ன ஏதாவது ஒரு சீன். அதான் அவங்க அந்த பெரிய பணக்கார ரஜினி இருப்பாரு, அருணாச்சலத்துல அப்படி கொடுப்பாரு. முத்துலையும் கொடுப்பாருங்க, ரஜினி படம்னாலே லிங்காலேருந்து எல்லா படத்துலையும் கொடுத்துட்டா இருப்பாரு. சரி, இவர் வந்து தன்னை ஒரு ரஜினி மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளும் அப்படியே ஒரு கொடுக்குற மாதிரி வீடியோ எடுக்கலான்னு பண்ணியிருக்காரு. இவர் கதவை தந்தோன்னா எல்லாரும் கையை நீட்டி உள்ள கேட்டோடனே பதறிட்டாப்ல மனுஷன். பதறிட்டு என்ன இப்படி பிஹேவ் பண்றீங்க வாய் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டு குடும்பத்தோட ஒரு சரி அது மாதிரி ஒரு கேவலமா நடந்துக்கிட்டோம். அந்த கேவலமா நடந்தது தான் வீடியோ எடுத்திருக்கோம். பார்த்தாவே தெரியலையா கேவலமா இருக்குன்னு? எடிட்டிங்லனாச்சும் தூக்கலாம்ல, அதையும் அப்படியே போடணும். சரி, அதான் அப்படியே போட்டு கடைசியில் அது ஒரு பெரிய சர்ச்சையாகி உதவி செய்ய போய் உபத்திரமான கதையா தன்னை கெடுத்துக்கொண்டு திரும்ப போட்டு சமத்தியாக அடி வாங்கினார் அந்த ஒரு பிரச்சனையில். அதை வந்து அதெல்லாம் லீகலாக ஒன்றும் தப்பு கிடையாது, பட் மாரலாக அதில் நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப ஒரு எச்சத்தனமான பிஹேவியர். ஸோ இது போக சரி ஓகே, குடும்பம் ஆகிப்போச்சு, குழந்தை ஆகிப்போச்சு, மனுஷன் மெச்சூரிட்டி வந்துடும், அதுக்கப்புறம் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அப்படி ஆன மாதிரிலாம் தெரியல. குழந்தை பிரியாணி ரேட்டு அந்த மாதிரி பிரியாணி விஷயம் அதுவும் அதான் நான் மறக்கிறனோ இல்லையோ, நீங்க தான் எடுத்து கொடுக்குறீங்க. இல்லைங்க, அப்புறம் மறந்துட்டீங்க, நல்லா ஹோஸ்ட் பண்ணலான்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதான். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி இவர் பிரியாணி சமைப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நல்லா இருக்குமா நல்லா இல்லையாங்கிறது தெரியல.
இவரை வச்சு இன்னொருத்தர் செய்யும் செய்யறாப்புல உட்காந்து பிரியாணியில எத்தனை கிலோ கறி இருக்குங்கிறத உட்காந்து மனுஷன் வெயிட் தோராயமா சொன்னா என்ன நீ வெயிட் மிஷின் வச்சு செக் பண்ணிட்டு இருக்க. பிஎஸ்பி ஃபுட் ஃபேக்டரி ஃபன் ஃபேக்டரி அவர் உட்காந்து மனுஷன் உட்காந்து பக்கெட்டை வாங்கி சோறு எவ்வளோ இருக்கு, பிரியாணி எவ்வளோ இருக்கு, அந்த பிரியாணியில ஃபிளேவர் எவ்வளோ இருக்குன்னு உட்காந்து மனுஷன் பிரிச்சு சாப்பிட்டு இருக்காப்ல. இந்த பிரியாணியில மேல் மட்டத்தில் இருக்க பிரியாணி கொஞ்சம் ஃபிளேவர் கம்மியா இருக்குங்க, கீழ் மட்டத்தில் பரவாயில்லைங்க ஃபிளவருன்னு நீங்க வேற சாப்பிட்டு காமிக்கிறாப்ல. அவரு ஒரு பிரியாணி கடை செயின் இருக்குன்னா எந்தெந்த அவுட்லெட்ல என்ன போறாருங்க. அதான் ஒரு பிரியாணி எஸ்எஸ் ஹைதராபாத் இது அந்த கம்பெனி தான். அந்த இதுல வந்து போயிட்டு ஒவ்வொரு பிரான்ச்லயும் எப்படி இருக்குன்னு அதுல இருக்க டிஃபரன்ஸ் காட்டிட்டு இருக்காப்ல. டிஃபரெண்டா இருக்கு. ஆனா இல்ல அது ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன பண்றாங்க. இவர் என்னன்னா அதுல ஒண்ணு கவனிச்சிங்களா, ஆனா ஒவ்வொரு வீடியோலும் ஒரு செருப்படி அடிப்பாரு. யார் அடிப்பாருன்னு நான் சொல்லல, பில்ல கட்டிடுவாப்ல. நான் பாருங்க பில்லு வாங்கி தாங்க சாப்பிட்றேன். சமமும் அது நல்ல ஒரு, ஏன்னா எல்லாம் வந்து ஓசியில சாப்பிட்றாங்கிற அந்த இமேஜ் இல்லாம இது பண்றேன். பட் உணவு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சில கடைகள் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கிற எல்லா கடையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சில நேரங்களில் என்ன கூட்டு போவீங்க, வேற லெவல்ல இருக்குங்க, சூப்பரா இருக்குங்கன்னு சொன்னா வாயில வைக்க சகிக்காது சில இடங்கள்ல. அப்புறம் என்ன சொல்லுவீங்க, அப்படியா சரி விடுங்க வேற ஹோட்டல் நான் சொல்றேன். நீங்க இடமும் சொல்றதுல சொன்னவனே இப்படி வந்து நோட்ட சொன்னாங்க அர்த்தம் கஷ்டப்பட்டு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இடங்கள் பண்ணுவார். இல்லை ஒரு சில இடங்கள்ல தப்பி தவிர நல்லா தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நாக்கு ஊற வச்சிடறாங்க, அதை நான் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். அது நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவோம், நல்லா இல்லாத சில இடங்கள்ல போய் மாட்டியும் இருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி இது வந்து ஒருத்தங்களுக்கு பிடிக்கிற உணவு அதே உணவு அடுத்தவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம கூட விக்னேஷ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த மலேசியா பரோட்டா கதை ஞாபகம் இருக்கா? பனானா பரோட்டா இதெல்லாம் ஆனா சினிமால கண்டென்ட்டா வச்சோம்னா வயிறு வலிக்க சிரிப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டை நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பனானா பரோட்டா சாப்பிட்றீங்களான்னு கேட்டா சாப்பிட்றேன்னு நான். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்தாரு. ஏன்பா ஒரு மாதிரி சாப்பிட்றேன், இல்லைண்ணா எனக்கு பனானா பிடிக்காது தம்பி, நான் பனானா பரோட்டா தான் நான் ஆர்டர் பண்ணேன். எதுக்கு நம்ம சொல்ல வந்தோம், ஏதோ சொல்ல வந்து எங்கெங்கேயும் போயிட்டு ரைட்டு. ஸோ பேசிக்காக என்னன்னா, அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு உணவு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த பிடிக்காது. அன்னைக்கு அந்த வாழைப்பழ பரோட்டா வந்து விக்னேஷுக்கு பிடிக்கல. இந்த விக்னேஷ் யாருன்னா வேற யாரும் கிடையாது, டிபேட்ல வெளியில உட்காந்துட்டு காதுல மயக்க மாட்டிக்கிட்டு அவர் மூஞ்சில ஃபுல்லா ரெட் மார்க்கரை போட்டு மறைச்சிட்டு, ஏன்னா முகத்தை காட்டி அப்படின்னு ஃபேமஸ் ஆக்கி விடுற மாதிரி நான் எப்படி ஃபேமஸ் ஆக்கி விட்டேன், அது மாதிரி ஃபேமஸ் ஆக்கி விட வேணாம் கண்டானே. அது மாதிரி ஃபேமஸ் ஆக்கி விடாம நம்மளால மட்டும் மூஞ்சில ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு அடிச்சு விட்டு கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சு போயிட்டான். கையை காட்டினா காலை காட்டினா ஃபோனை காட்டினா மூஞ்சியை காட்டாமல் போயிட்டாங்கப்பா அப்படின்னு. சரி ஓகே. ஸோ இதுதான் இருக்கு. அப்போ இவருக்கு இர்ஃபானுக்கு மேபி அவருக்கு எல்லா உணவும் பிடிக்கலாம். ஆனால் இர்ஃபான் வந்து அப்படி நம்ம ரொம்ப தப்பாக சொல்ல முடியாது. KFC நிறுவனத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்கிவார். என்ன பண்ணாரு, ஒரு முறை இதுக்கு போயிருக்காரு, சிங்கப்பூர்ல ஸ்ரீலங்கா போயிருக்காரு. ஸ்ரீலங்காவில் போய் KFC ட்ரை பண்ணணும்னு பார்த்தாரு. ஸ்ரீலங்காவில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இருக்கு, ஆனால் அவர் அங்கே போய் KFCல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. சரி ஓகே, அங்க இருக்க KFCல போய் வாயில வச்சிருக்காரு, அது கெட்டு போன கறி கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க தெரியல, இல்ல ஒருவேளை ஸ்ரீலங்கால வேற தெரியலையான்னு தெரியல, இல்ல வீடியோ பாத்துருப்பானுங்க அதான் கொடுத்துருப்பானுங்க. சார் நீங்க தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிடுங்க சார் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. சாப்பிட்டாப்புல மனசு உடஞ்சிருச்சு அவருக்கு. என்னடா அது KFC கன்றாவியா இருக்குன்னு சொல்லி போட்டு பெரிய அளவுல ஏதோ இஷ்யூ ஆக்கி விட்டாரு. அப்புறம் KFC கம்பெனிக்காரன் அந்த சேனல் அந்த வீடியோவே தூக்கி விட்டான். அதுல ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு நடுவுல. ஸோ பேசிக்கா இது என்னன்னா, அவரோட இதுல வந்து இந்த பணம் வாங்கிட்டு போன ஒரு விஷயம் வந்து தப்பு, அதை வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, வெளிப்படையாக மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி கண்டென்ட் இன்னைக்கெல்லாம் வந்து சாப்பிட்ற கண்டென்ட்டே விட்டாப்புல மனுஷன். குழந்தைய வச்சுட்டு கண்டென்ட் போட்டுட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல. அது அவர் வாட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு. குழந்தையும் போகிற அளவுக்கு வளர்ந்துருச்சு, நல்லா அழகா இருக்கு குழந்தை. அந்த சிம்பு அவரை பார்க்க போகும்போது தான் அந்த குழந்தைய வீடியோ பார்த்தோம். ஸோ பேசிக்காக ஒரு நல்ல குடும்பமாக போயிட்டாப்புல, அதோட விட்டுறணும். இப்போ முன்னாடி பண்ண தப்பை இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு இர்ஃபான் மேலே எந்த விதமான கருணையும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து திருந்தவே இல்லை, அவர் இன்னும் திருந்துறாரான்னு தெரியல எனக்கு. பட் இந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு, அவருக்கு அது தெரியல. இந்த மாதிரி தொப்புள் கொடியை வெட்டி போடுறது வந்து தப்புங்கிறது சுத்தமாக அவருக்கு தெரியல. அது போக ஜெண்டர் ரிவீல்ங்கிறது நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குங்கிற அந்த காமன் சென்ஸும் அவருக்கு கிடையாது. இந்த ரெண்டுமே இல்லாதனால அவர் வந்து அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டார். அது ரொம்ப தப்பான ஒரு கண்டென்ட், அதை நம்ம அன்றைக்கி எதிர்த்து பேசியிருந்தோம். அந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் அந்த உங்களுக்கே தெரியும், DMK சைட்லேருந்து ஒரு லாபி குரூப் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தனால இவரை அரெஸ்ட் பண்ணலை. இப்போ சப்போஸ் இதே தப்பை நீங்களோ நானோ இல்லை வேற யாரோ ஒரு ஆள் பண்ணியிருந்தா, இல்லை பிரியாணி மேனோ யாரோ பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக அவங்கள வந்து குறைஞ்சபட்சம் 1 மாதம்னாச்சும் ஜெயிலில் உட்கார வச்சுருப்பாங்க. இப்படி தான் உட்கார வச்சுருப்பாங்க. அது 1 மாதம் ஜெயிலில் உட்கார அளவுக்கு பெரிய குற்றம்லாம் கிடையாது, ஆனால் வேணும்னே பண்ணுவானுங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் இர்ஃபான் வந்து அவருடைய நட்பின் காரணமாக தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி இவர் DMKக்கு போட்ட பிச்சை, இர்ஃபான் வந்து DMKக்கு போட்ட பிச்சை
அது வந்து தலை காத்துருச்சு. மறந்துட்டேன் இன்னொரு விஷயமும், சாரி. பிரியாணி மேன் உள்ள போனதுலயும் ஒரு ஏதோ ஒரு பங்கு இருக்க மாதிரி அப்படியே வந்து அந்த டைம்ல பேசிட்டு இருந்துச்சாங்க. அப்படியா? ஆமா, பிரியாணி மேனுக்கும் இவருக்கும் அந்த டைம்ல ஒரு சண்டை வேற ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் அவர் உள்ளே போனாரு. அந்த சண்டைக்கும் இதுலயும் ஏதோ சம்பந்தமாகி கடைசியில பிரியாணி மேனை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு. ஸோ பேசிக்கா என்னன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இர்ஃபானுக்கு, இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, புரிஞ்சுக்கோங்க, திருந்துங்க. நீங்கள் பண்ணுறது அத்தனையும் தவறு. இந்த தவறை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்துலையும் பெரிய பிரச்சனையில வந்து மாட்டுவீங்க. ஒரு தமிழ் இஸ்லாமியர் நீங்கள், உங்களுக்கு ஒரு தமிழ் சமூகம்ங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும் வந்து எல்லாரும் உங்களை கை கழுவி விட்டுறாங்க. இதில் என்னென்னா, இஸ்லாமியர்கள்லாம் வந்து எப்பவுமே நெருக்கமாக இருப்பாங்க. அதுவும் தமிழ் இஸ்லாமியர்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள போய் நம்ம டச் பண்ணக்கூடாது, நோண்டக்கூடாது, சொல்லக்கூடாது. இவர் அதையும் சொரிவாப்புல, அவங்க சமூகத்தையும் சொரிவாப்புல. சும்மா இருக்கிறது இல்லை, அவங்க ஏதாவது அவங்க சமூகத்தில் வந்து இது சிறிது ஹராமு. இப்போ முதல்ல கறி போய் சாப்பிட்டாருங்க, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. நீ முஸ்லீம் பையன் இப்போ முதல்ல கறியை சாப்பிட்றிய, முதல்ல கறி வந்து ஹராமுன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆச்சு. என்ன சொல்லணும், தெரியாமல் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, இல்லைன்னா வந்துட்டு ஐயோ நான் கவனிக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, இல்லைன்னா அதை பற்றியே கடந்து போயிரு. அதை விட்டுட்டு ஐயோ நான் இப்போ சினிமாவுக்கு போகிறேன், ஐயோ சினிமாவுக்கு போகிறது ஹராம் ஆச்சு, ஐயோ ஐயோ ஓஹோ இப்போ தூக்கிட்டு வருவாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கலாய்க்கிறது. அப்போ புரியுதா, யார் எதுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதையே உள்வாங்கிறது கிடையாது. நீ வந்து ஒரு ப்ராக்டிசிங் முஸ்லீம் அப்படின்னு காட்டும் பொழுது, அப்போ ஹராமான ஒரு விஷயத்தை நீ சாப்பிட்டுட்டு காட்டுற அப்படின்னா அதை யாராவது ஒருத்தன் கேட்க தான் செய்வாங்க. அது அவங்க மத உணர்வுங்கிறதுலேருந்து கேட்குறாங்க. ஒன்றா இக்னோர் பண்ணிடு. இக்னோர் பண்ணிட்டு போகிறது தப்பு கிடையாது. அதை இஷ்யூ ஆக்கி திரும்ப திட்டுறதுங்கிறது இருக்குல்ல, அப்படி திட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவருக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய இஸ்லாமியர்களையும் கெடுத்துக்கிறாரு. புரியுதா? ஸோ எது பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறதே சரியாமல் ஒரு தலைக்கணம்ங்கிறத மையப்படுத்தியே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அடிபட்டு போயிடுவீங்க. அது நீங்கள் அது ரொம்ப செஞ்சதோட விளைவு தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி விழுகிற அடிக்கு அத்தனைக்கே காரணம் யாருன்னு பாருங்கள், உங்களோட ஹெட் வெயிட். அந்த ஹெட் வெயிட்டை தூக்கி கீழே வச்சுருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். பட் இந்த விஷயத்தில் இப்போ நோண்டி எடுத்து அடிக்கிற அளவுக்குலாம் இர்ஃபான் ஒரு பெரிய தப்பெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது தப்பு பண்ணார், அந்த தப்புக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை அப்போ எடுக்கல. அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஆட்சி காலகட்டத்தில் அவர் மன்னித்து விடப்பட்டு விட்டார். அது முடிஞ்சு போச்சு, அது ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்து அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு யாரோ ஒருத்தன் இவங்க மேலே இருக்க காண்டில் கொண்டு போய் கேஸை கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த முறை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. இவர் முன்ஜாமீன் போட்டு வைக்கிறது இந்த நான் பெயிலபிள்னு சொல்கிறாங்க. இல்லை பார்க்கலாம். நான் பெயிலபிள்ங்கிறது வந்து சென்ஸ் வந்து என்னென்னா, த்ரோ பிரைபரி, ஒரு இந்த குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அது நான் பெயிலபிள் செக்ஷன். இவர் வந்து அந்த கான்டெக்ட்ல பண்ணல. இப்போ புரியுதா? இதாவது இந்த குழந்தை வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிற கான்டெக்ட்ல பண்ணல. இவருக்கு இது ஒரு தவறுங்கிறதே தெரியாம பண்ணியிருக்காப்ல. பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறத ரிவீல் பண்றது இந்தியாவுக்குள்ள தடைப்பட்ட ஒரு சட்டத்தால் தடுக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படை அறிவு இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் ஒரு வேலையை பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு அறியாமையுடைய விளைவை ஒழிய இது வந்து இதனால பாதிப்பு இருக்கு. என்ன பாதிப்பு இருக்குன்னா, அதை நம்ம அந்த வீடியோல சொல்லியிருப்போம். என்ன பாதிப்பு இதனால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்துக்கிட்டு எல்லாருமே வந்து துபாய்க்கு என்ன டிக்கெட்டை போட்டு போய் பார்த்துட்டு குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பட்டு அங்கேயே அபார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைய அபார்ட் பண்ணலாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் குழந்தைய அபார்ட் பண்ணலாம், அது எந்த சட்டமும் தடுக்கல. ஒரு பெண் நினச்சா போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டு குழந்தை வேணான்னு சொன்னால் அபார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ இவர் சொன்னதை வச்சுக்கிட்டு துபாய்க்கு போயிட்டு துபாயில் போயிட்டு செக்ஸ் ஐடென்டிஃபிகேட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி அபார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இவர் மேலே தண்டனை கொடுக்கணும், இவரை வந்து கண்டிக்கணும், இது வந்து தவறு, இதை வந்து யாரும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக. ஆனால் இவர் ஒன்றும் இது பண்ணணுங்கிறக்காகலையே, இவர் அறியாமையில இந்த ஒரு தப்பை பண்ணிட்டாப்ல. ஸோ அதை அன்றைக்கி வந்து வார்ன் பண்ணாங்க, லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அன்றைக்கே வந்து ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஃபைன் அமௌண்ட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வேறு இது மாதிரி ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கள் அது இதுன்னு ஏதாவது போட்டு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கி அப்படி கொடுக்காம அப்படியே ரொம்ப லூஸாக அவரை விட்டுட்டாங்க. எந்த கேஸும் பெருசாக இது பண்ணாமல் அப்படியே லூஸாக ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு பண்ணது வந்து தப்பு. சட்ட ரீதியான நடவடிக்கை கேஸ் நடத்தியிருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ அவங்க சொல்கிறது. இதில் ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் பட் முடிஞ்சு போன விஷயத்த தோண்டி எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, இவர் வந்து லியோ படத்தப்போ அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் விளாக்லாம் போட்டிருந்தாரு. அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்க விஜய் கூட அப்போ ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. அதையும் போட்டு இதில் இந்த ஆட்சியிலையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக தான் இருக்காரு, அதனால எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமான சூழ்நிலையாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா சொல்லலை, அரெஸ்ட் ஸ்கீம் அப்படிலாம் சொல்லலை.
நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது, அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. பேசிக்காக அதுதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு கைது நடவடிக்கை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதுலாம் அதுக்கு அடுத்து. சரி, ஓகே. ஏன்னா ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா தான் அது கிரைம். இவர் இதில் வந்துட்டு கிரைம் வந்து ஆகலை, பட் கிரைமுக்கான காசஸ்லாம் இருந்துச்சு. இப்போ புரியுதா? ஸோ கிரைம் ஆகலை, கிரைம் ஆகாத வரைக்கும் அது வந்து அது கிரைம் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் கேசஸ் இருக்குது. அந்த மாதிரி கேசஸ் போட்டு அது பெயிலபிள் அஃபென்ஸாக தான் வரும் மோஸ்ட்லி. ஓகே, ஃபைன். 3 நிகழ்வுகள் பற்றி பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து தகவலாக சொல்லியிருக்கீங்க. நன்றி பாரு. நன்றி.